ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் நிதியும் கிடைக்க வேண்டும், நீதியும் கிடைக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா, நிதியும் சரி நீதியும் சரி ஒரே குடும்பத்தில் இருக்கிறது. அதை மீட்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார். திமுக என்கிற கட்சியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார். எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. நாங்கள் ஆலமரம், நாங்கள் அரச மரம், நாங்கள் 75 ஆண்டுகால பாரம்பரிய கொண்ட கட்சி சொல்றீங்களா? அந்த கட்சியை 2026 தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு வீழ்த்துவார், வீழ்த்துவார். ரொம்ப நாளா போர் சொல்ல அவர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏற்கிறாங்க. அதனால தலைவர் தளபதி அவர்களே, அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் திமுக 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 என்று சொல்லுங்கள். எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி 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 என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடக்குமுறைகளையோ ஒடுக்குமுறைகளையோ பார்த்து பயப்படக்கூடிய கூட்டம் தளபதியின் கூட்டம் கிடையாது. கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்வைத்துதான் வரோம்.